ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சண்டே ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். காலையிலே பையன் 6 மணிக்கெலாம் இருந்துச்சு, கிரிக்கெட் விளையாட போயிட்டு. அதனால் காலையில் டிஃபன் கிடையாது. அதில் சுபா லேட்டாக 9 மணிக்கு எழுந்திரிச்சு பல்ல விலைக்கு மூஞ்ச கழிட்டு காப்பியை மட்டும் போட்டு குடிச்சிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக உழ வச்சு அரிசி போட்டாச்சு. அந்த பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு. வானிலை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட்டு இருந்தனால பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கிக்கலாம். இதை வதக்கி குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு மசாலா காண்டி வதக்கிக்கிட்டு இருக்கேன். இவங்க வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தா சுபாவுக்கு பசி வந்துருச்சு. மணி 10:30 ஆயிடுச்சு. எனக்கும் பசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தோசைக்கல்லை எடுத்து வச்சு ப்ரெட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ப்ரெட்டை எடுத்து நெய்யை ஊற்றி இந்த பக்கம் ஒரு பிரட்டு அந்த பக்கம் ஒரு பிரட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்லான்னு எனக்கு பசிக்கல. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு. நைட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தாலே மீதி 2 பரோட்டா இருக்குது. அதை காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு பையன் சொல்லிட்டாங்க. அந்த பாருங்க அங்கே இருக்குது. சிக்கன் வாங்கி அந்த பக்கம் கிடக்கு. எனக்கு பசி வந்துருச்சு. பரோட்டா சாப்பிட்டுட்டு சாதத்தை வடிச்சிட்டு சிக்கனை நறுக்கி மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா 4-5 வாட்டி அலசி, அப்புறம் கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி கழுவுன கழனி தண்ணி, அதுலேயும் அலசிட்டுதாங்க குழம்பு வைப்பேன். மசாலா ஆறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. வானிலை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி பட்டை, சோம்பு, மிளகு, கிராம்பு, ஒரு ஏலக்காய், மீதி இருந்த பெரிய வெங்காயம் போட்டு அவங்களையெல்லாம் வதக்குன்னு வதக்கிட்டு, இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு வதக்கு. பாதி வெங்காயம் வந்து வதக்கி அரைச்சாச்சு. பாதி வெங்காயத்தை மட்டும் சேர்த்துட்டா ஒரு கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி கருவேப்பிலை கொடுத்தாருங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா பளபளன்னு இருந்துச்சு. என் மலையிலனால பளபளன்னு இருக்கா, இல்லை ஃப்ரெஷ் கருவேப்பிலை, வீட்டு கருவேப்பிலை இருந்தாலும் நல்லா பச்சை இருந்துச்சு. கூட 2 கொத்து கேட்டே வாங்கிட்டு வந்தேன். நம்ம பயன்படுத்தி வீட்டில் வச்சுக்கலாம்ல, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு 2 கொத்து சேர்த்தே வேண்டியதாங்க. அதில் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலையாக இருக்குது. இப்போ இதில் வந்து குழம்புக்கு தேவையான உப்பை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெங்காயம் வந்து இன்னும் வதங்கும். அதனால் குழம்புக்கு தேவையான உப்பையும் அப்பயே சேர்த்துட்டு மீதி இருந்த தக்காளியும் அதில் சேர்த்துட்டாங்க. ஒரு தக்காளி குழம்புல போட்டாச்சு. ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சாச்சு. சரியா? கறி குழம்புல வந்து புளிப்பு ஊற்ற மாட்டோம்ல, அதனால் தக்காளி தான் புளிப்பு. அதனால் 2 தக்காளி போட்டேன். சின்ன தக்காளி தான். தக்காளி விலைக்கிட்டேலாம் போகிற மாதிரி இல்லை. அதனால் சின்ன தக்காளி தான். அப்போ டேஸ்ட்டு வரதுக்கு சேர்த்து தானேங்க ஆகணும். சேர்க்காமல் என்னங்க செய்ய முடியும்? அதனால் சேர்த்தாச்சு. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல மஞ்சத்தூள், உப்பு, கள்ளித்தட்டிலாம் போட்டு நல்லா அலசி வச்சுருக்க பாருங்க சிக்கனு. அவங்கள அப்படியே உள்ளே இறக்கி விட்றலாம். அப்படியே இன்றைக்கி என்னமோ சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. 1 கிலோ 320 ரூபா விற்கிது சுபா வீட்டுக்கிட்ட இருக்க கடையில். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள். எப்போதும் நான் சொல்லியிருக்கேன்ல, சிக்கன் மட்டனில் உருளைக்கிழங்கு போடாமல் இருக்க மாட்டான். ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி துண்டு நறுக்கையில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லா தூளையும் சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இப்படிக்கா ஒரு கிண்டு அப்படிக்கா ஒரு கிண்டு. இது வந்து சிக்கனுங்கிறனால அவங்களே கொஞ்சம் தண்ணி விடுவாங்க. அதனால் நம்ம தண்ணி டக்குன்னு எடுத்தோன்னே ஊற்ற வேணாம். கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டு அவங்க விடுற தண்ணியிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா, அவங்கள சேர்த்துக்கணுங்க பாருங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. இவங்களே அதில் சேர்த்துட்டு இதையும் 2 வதக்கி அப்புறம் குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகேவா? தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டுன்னு 2 கிண்டி விட்டு தட்டை போட்டு முடியணும். குக்கர் மூடி போட்டு விசில்லாம் விடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அப்படி இந்த மாதிரி விசில் விட்டால் கறி செதஞ்சிரும், நல்லா இருக்காது. இது இந்த ஸ்லோவாக அப்படியே வந்துச்சுன்னா தகன்னு அப்படியே தூக்குது வாசனை. ஞாயிற்றுக்கிழமை இதுமா டீ வைப்போன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா வாசனை வா சுபா ரெடி ஆயிடுச்சு, கிச்சனுக்கு வா, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி ஆயிடுச்சு. தகன்னு இருக்குது பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீதி சிக்கன் இருக்குல்ல, அதில் வந்து 65 ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் போட்டு 65 செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து சாப்பிடும்போது சுட பையன்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஓகேவா?